2026 என்ன எதிர்பார்க்கலாம்? அவர் வரணும். அவர் தான் சிஎம். வெற்றி வருது. அந்த கண்ணீர்ல விஜய் தெரியுறாரு. அவர் தாங்க எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பா என்னால பேசவும் இதா இருக்கு, அழுகுதான் வருது ஃபர்ஸ்ட். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. எப்படி இருந்தது தளபதியை பார்த்தது? எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது நல்லா இந்த ஆர்கனைஸ் வந்துட்டு இந்த சைடு இருந்தங்காட்டி கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா இருந்துச்சு எங்களுக்கு. நீங்கள் எந்த ஊர்? நான் இங்கே தான் பக்கத்தில் தான் ஸ்லேட்டர்புரம்னு சொல்லிட்டு. அதனால ஆக்சுவலி நான் ஷாப் வச்சிருக்கேன். என்னோட ஷாப்பெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லீவ் விட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு வைப்பாக வந்திருக்கேன். அந்த பிளேஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி வைப்பாக இருந்துச்சு. அது என்ன லவ்னுலாம் எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு மாதிரி ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி வரும்போதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கொஞ்சம் நல்லா அப்படி இருந்துச்சு வரும்போதெல்லாம். ஏன் தெரியல. அது மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம இவ்வளோ வெயிலெல்லாம் வரவே மாட்டோம். அந்த டிஜே எல்லாம் பண்ணி நம்ம ஒரு நம்ம நல்லா ஒரு காஸ்ட்லி ஒரு இடத்துக்கு போனால் எப்படி ஒரு வைப்பிங்காக இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு இது பார்க்கும்போது. என்னன்னு தெரியல. கடைசி படம்னு சொல்கிறாங்க. ஓகே. இல்லை பரவாயில்ல, அரசியலுக்கு வராரே நல்லது. ஆக்சுவலி எங்களுக்கு நாங்கள் அப்போல்லாம் சின்னதாக இருந்துட்டு போல எங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டாக. அதனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதுக்கப்புறம் இந்த மூவிஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோமோ அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இதாக இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு அவர் ஆக்சுவலி எங்களுக்கு சினிமாவிலேருந்து தானே அவங்களோட இதை வந்து இப்படி இது பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்லேயே அவ்வளோ கூட்டம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன். செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கறதுக்கே. சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பேசியிருந்தாங்க? நாங்கள் அவரை தான் முக்கியமாக பார்த்தோம். விஷயம்லாம் ஒரு ரெண்டாவது தான். எங்களோட கான்செப்ட் அவரை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால அந்த வைப்பிங்கில் வந்து பார்க்கணும். எவ்வளோ யங்ஸ்டர்ஸோட கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் வைப்பிங்காக இருக்குல்ல, அதுக்கு தான். எல்லாமே பிடிச்சிருந்ததுங்க. எல்லாமே ப்ளஸ்ஸாக அதை பேசினார். அவர் தான் வருவார், அவர் தான் ஜெயிப்பார். நாங்கள் அவருக்காக நிற்கிறோம். அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வரதா அவரே ஸ்பீச்சில் குறிப்பிட்டிருந்தாரு. நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் அதை எடுத்துக்க மாட்டார். எதிர்த்து நிற்பார். கேஷுவலாக இருப்பார். பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. நீங்கள் இங்கே பாதுகாப்பாக உணர்ந்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் போகிற கண்டிப்பாக உணர்ந்தோம். பாதுகாப்பாக இருந்தோம். ஃபுல்லாக உணர்ந்தோம். ஏன்னா கடைசியாக கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா எல்லாமே சேஃபாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இங்கே மட்டும் எங்கள் ஏரியா மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் போகலான்னு ஆர்வமாக இருக்கோம். சேஃப் எங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு. சேஃபாக தான் இருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பேசினேன். இந்த மகளிர் இலவச பேருந்து அது கொடுத்துட்டு வந்து ஓசின்னு சொல்லி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசியிருந்தாங்க. எஸ், அது வந்து உண்மையிலே அது நடக்குதா? கண்டிப்பாக நடக்குதுங்க. நானே அனுபவிச்சிருக்கேன். பஸ்ஸு நிற்கிறக்காக நாங்கள் நின்றுருந்தாலும் பஸ்ஸு நிற்காமல் அந்த ஸ்டாப்லேருந்து போயிருக்கு. ஓசி பஸ்ஸுங்காட்டி நிறையா வந்து கூட்டத்தில் ஏறுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவரே கண்டக்டரே சொல்கிறாங்க. ஏன்னா சிட்டியில் வேறு மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து இப்போ கிராமத்தில் குக்கிராமத்துலலாம் நிற்க மாட்டேங்குது. இல்லை நான் கிராமம் தாங்க. என் கிராமத்திலே நிற்க மாட்டேன்னு தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை பஸ்ஸில் வந்து எப்படி நடத்துனாங்களோ இல்லை ஓட்டுநர்களோ வந்து ரொம்ப அதட்டலாக பேசுகிறாங்க. இலவச பேருந்து எங்கள் லேடிஸை பொறுத்த வரைக்கும் அதட்டலாக பேசுகிறாங்க. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? எங்கள் அண்ணன் தான். 26 இல்லை 31 36 மேலையும் அண்ணன் தான். மேலும் அவரே தான் வருவார். எங்கள் ரத்தத்திலே ஊறிட்டாரு. அவர் தான் எல்லாமே. என் பையன், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அப்புறம் நான், என் பையன் இப்போ அண்ணாக்கு மட்டும்தான் விஜய்னு நிற்கிறான். சின்னவன் தான் 6 வயசு தான் ஆச்சு. ஆனால் அவன் 4 வயசுலேருந்தே விஜய் ஃபேனு. பக்கா மாசுங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து திருப்பியும் அதே தான். காசை நம்பி பொழப்பு நடத்துகிற கூட்டம் கிடையாது இது வந்து ஒன்லி மாசுக்காக, மக்களுடைய மாசோடு அவர் இறங்கியிருக்காரு. அவருடைய அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தான் வந்திருக்காரு. நீங்கள் பல மேடையில் பார்த்துருப்பீங்க, பல நேர்காணலில் பார்த்துருப்பீங்க. 500 கோடி, அதாவது 2 படங்கள் எடுத்தால் 500 கோடி, அதை அந்த உச்சத்தை விட்டுட்டு அந்த ஒரு பெரிய தன்னுடைய
இதை விட்டுட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு அப்படின்னா வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லைங்க. அவருக்கு ஏற்கனவே பதவி புகழ் பேர் எல்லாமே கிடச்சிருச்சு. அவர் அட்டைன் பண்ணாதது ஒன்றுமே கிடையாது. இப்போ அவர் வந்திருக்கிறது இதெல்லாம் எனக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க, இந்த தமிழக மக்களுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற கிளியரான அந்த நோக்கத்தோடு வந்திருக்காரு. 2026 2031 வரும் அனைத்து தேர்தலுமே நிரந்தர முதல்வராக வேறு யாருமே இல்லைங்க, நம்ம தளபதி மட்டும்தாங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் பேச வரலன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தடுத்த கூட்டங்கள்ல எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, பொலிட்டிக்கலாக எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து விக்கிரவாண்டியில் பேசியிருந்தாரு, நீங்கள் பார்த்தீங்க. அதில் வந்து அரசியல் தெரியாத மாதிரியா பேசின மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப தெளிவாக அவரோட பாயிண்ட்டை சொல்லிட்டாரு, மேடையில் தெளிவாக சொல்லிட்டாரு. எங்களோட கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. முதல் மாநாட்டிலேயே தெளிவாக பேசினவரை வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க. அதாவது தெளிவாக சொல்லிட்டாருங்க. என்னென்னா கெட்டுப்போன பொருளை வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டோம், பேசுகிறவங்க பேசிகிட்டே போகட்டும். நீங்கள் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. முதல் மாநாட்டிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய தளபதியுடைய பரப்புரையும் அவருடைய செயல்பாடுகளும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இது வந்து இன்றைக்கி வந்தது இல்லைங்க. நாங்கள் வந்து ஒரு அவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து இன்றைக்கி வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகமாக வந்து நலப்பணிகள் களப்பணிகள் செய்து கொண்டே இருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு பற்றி நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பேசியிருந்தாரு. அது எவ்வளோ முக்கியத்துவமான ஸ்பீச் நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 3லேருந்து 4 பாலியல் கொடுமைகள் வன்கொடுமைகள் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கல்லூரியில் நடந்துட்டுருக்கு. இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொல்லை இது பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் அதே மாதிரி நடந்திருக்கு. இது வந்து ஒரு மாதத்துக்கும் ஏதோ பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்து பெண்களுக்கு ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஒரு பெண்ணோட முடிஞ்சிடும்னு, அந்த பொண்ணோடைய லைஃப்லேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாமே அதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய அரபு நாடுகளில் எப்படி வந்து அதுக்கான சட்ட திருத்தங்கள் இருக்குதோ, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி பாதுகாப்பு பெண்களுக்கு வரணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஆண்ட கட்சியிலையும் சரி ஆளும் கட்சியிலையும் சரி எதுவுமே கொடுத்ததே கிடையாது. சேஃப்டியே கிடையாது. பெண்கள் இல்லை, குழந்தைகளுக்கும் சேஃப்டி கிடையாது, முதியவர்களுக்கும் சேஃப்டி கிடையாது, பாட்டிகளுக்கும் சேஃப்டி கிடையாது. அதனால் பெண்களுடைய பாதுகாப்பு கொடுக்கணுன்னா அது எங்கள் தளபதியால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. அதனால தான் பெண்கள் வந்து இவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பசங்க வருவாங்க, இளைஞர்கள் வருவாங்க, வண்டியில் ராலி வருவாங்க. ஆனால் எங்கேங்க நீங்கள் இவ்வளவு பெண்கள் வந்து கேப்பை போட்டுட்டு துண்டை போட்டுட்டு தளபதி வந்திருக்காருன்னா இது வந்து அவரை பார்க்குறதுக்காக வந்து யாராவது வருவாங்களா? அவர் வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்கு தானே எல்லாருமே வராங்க. மகளிர் உதவி மகளிர் இலவச பேருந்து வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை நிறைய பேர் சொல்லி காட்டுறாங்க, ஓசி சொல்லி காட்டுறாங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா கிராமத்தில் நிறைய இடங்களில் பேருந்து நிற்கவே மாட்டேங்குது, இலவச பேருந்து நிற்கவே மாட்டேங்குதுலாம் கேள்விப்பட்டோம். அது உண்மைங்களா? இப்போ நீங்கள் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து எக்ஸாமுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அரசு பேருந்து வந்து நிற்காம, அதே பிங்க் கலர் வண்டி நிற்காம போயிருந்தது. அது பெரிய பேசும் பொருளாக எல்லாவுடைய ஆதன் சேனல், பாலிமர் சேனல்ஸ் எல்லா நியூஸ்லையுமே அதை போட்டிருந்தாங்க. அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியுதுல்ல, பேருந்து கொடுக்குறேங்க, அதாவது நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடாமல் இலையை மட்டும் வச்சுட்டு போனால் எப்படிங்க சாப்பிட முடியும்? அவங்க கொடுக்குறாங்கிறாங்க, எதுவுமே நிவர்த்தியாக கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு அதே மாதிரி வந்து அதை குத்தியும் காட்டுறாங்க. அதை யூஸ் பண்ணுறவங்க கிட்ட வந்து ஓசி அப்படின்னு சொல்லி குத்தியும் காட்டுறாங்க. அதை தான் எங்கள் தலைவர் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து சலுகைகளை நிராகரிக்க கிடையாது, ஆனால் அது மக்களுடைய வரி பணம். அதை வந்து நீங்கள் ஓசினோ அல்லது வந்து இலவசமனோ சொல்லாதீங்க, அது மக்களுக்கு சேர வேண்டியது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாருங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்படி வைக்கணுமா? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இதை தான் எதிர்பார்த்தோம், அவர் எங்கள் ஊருக்கு வரணும்னு. பல தடைகளை மீறி அவர் வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம். 60 சம்பவத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் கழிச்சு தமிழ்நாட்டில் பரப்புரை நடத்துறாரு. அதுவும் உங்கள் ஊருக்கு வந்திருக்காரு. எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம மண்ணுக்கு நாங்கள் ரொம்ப ஒரு திருவிழா விட பல மடங்கு ஜாஸ்தியாக இதை என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோ என்ன அன்பு விஜய் அவர்கள் மேலே. அது அந்த அன்பை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அது ஆமாம், அதை வெளியே வந்து எங்களால் அன்பை காட்ட முடியல. ஆனால் அதெல்லாம் அதை காட்டிலும் அவர் மேலே எங்களுக்கு அன்பு ஜாஸ்தி. எங்கள் கடவுள் அவர். இந்த ஸ்பீச்சில் அவர் பேசின முக்கியமான அம்சங்களை இதெல்லாம் நீங்கள் பார்த்து அவர் பேசின எல்லாமே முக்கியம் தாங்க. அவர் முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நினைக்கிறீங்க? அதுதானே இந்த சமுதாயத்துக்கு தேவை, நாட்டுக்கு தேவை. அதனால் நாங்கள் ரொம்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவர் பேசுனது எல்லாமே எங்களுக்கு பொருத்தமான கொஸ்டினாக தான் அவர் பேசியிருக்காரு. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் பெண்களாக வந்திருக்கீங்க. ஆமாங்க. உங்களுக்கு வந்து பாதுகாப்புலாம் இருந்தது, ரொம்ப நெருக்கம் அதில் இல்லை, எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. அதாவது ஒரு கோயில், ஒரு நம்ம சொந்தக்கார ஒரு விசேஷமாக போனால் கூட ஆம்பளைங்க பொம்பளைங்க மேலே இடிக்கவோ ஏதோ ஒரு இடங்கோர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் இருந்தவங்க அத்தனை ஆம்பளைங்களும் அண்ணனோ தம்பியாவோ அப்பாவோ அந்த மாதிரி தான் எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. யாருமே ஒரு மோதலோ முட்டலோ, நாங்கள் போனால் கூட போங்கக்கா போங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் வழி விட்டாங்க. யாரும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணலை.
ஆனால் ஒரு கல்யாணம் ஒரு சொந்த வீட்டு விசேஷமாக இருந்தால் கூட ஒரு மோதல் பண்ணுறாங்க. ஏன்னா அது இயற்கை எல்லா பக்கம் ஃபங்க்ஷன் மாதிரியே ஆயிடுச்சு. ஐயோ இது எங்கள் குடும்பம் தாங்க, இது எங்கள் குடும்பம் தான். கண்டிப்பாக இது எங்கள் குடும்பம், எங்கள் தளபதி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அதனால் நாங்கள் கண்டிப்பாக அவரை விட மாட்டோம். 2026 எலெக்ஷன் இதுவே உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா 2026 எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது எப்படி சொல்கிறதுங்க, நாங்களாம் எங்கள் ஊரில் கிடா வந்து வச்சு பயங்கர கோலாகலமாக நடத்திடுவோம். ஆமாம் அழுதுருவோங்க. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? அவர் வரணும், அவர் தான் சிஎம். அந்த கண்ணீர்ல விஜய் தெரியுறாரு. அவர் தாங்க எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக என்னால் பேசவும் இதாக இருக்குது, அழுக்கு தான் வருது. ஃபஸ்ட்டு அவர் கடைசி படம் நடிக்கிறாரு, ஜனநாயகம் கிளம்புற குவிட் பண்ணுறதா சொல்கிறாரு. அது எவ்வளோ வருத்தத்துக்குரிய? அது ரொம்ப வருத்தம் தாங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் நடிக்க முடியாதுங்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் நம்மளை மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னா அந்த ஃபீல்டை அவர் விட்டுட்டு வந்து தானே ஆகணும் இல்லைங்களா? அதையும் பண்ணிவிட்டு இதையும் கூட பண்ணலாம். ஆனால் இப்போ சில விஷயங்களுக்கு அவர் மூச்சை விட்டால் கூட குத்தம் சொல்கிறவங்க அதில் சம்பாதிக்கிறது பத்திலையா இதுலேயும் சம்பாதிக்கணுமாங்கிற கேள்வியை வச்சுருவாங்க. இல்லை எங்களுக்கு ஆசை தாங்க, கண்டிப்பாக ஆதரவு இருக்கும் ஜனங்களோடது. ஆனால் அவங்க 2 விதமாக கொஸ்டின் பண்ணிடுவாங்க. இதில் சம்பாதிச்சு பத்தலையா நான் அதுக்கும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துடுவாங்க. அதனால் எங்கள் தளபதி ஒன்றை இழந்து ஒன்று அடைஞ்சிருவார் கண்டிப்பாக. இழந்தது சினிமாவால உங்களை தான் வந்து அடைஞ்சிருக்கு. நாங்கள் ஆமாம், அதாவது இவ்வளோ நாளாக ஸ்க்ரீனில் பார்த்தோம், இப்போ நேரில் பார்க்குறோம். அவர் வந்து நிழலை இழந்துட்டு நெஜத்துக்கு வந்திருக்கிறாரு. அதனால் நாங்கள் கண்டிப்பாக நெஜத்தை கைப்பிடிச்சிப்போம்.